Hello friends, welcome back to our two videos. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு 20 கமெண்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். சோ இந்த கமெண்ட்ஸ்ல எதுக்கு எடுத்துருக்கோம்னு சொல்லிக்கிட்டா இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போனா கொஞ்சம் யூனிக்கா வந்து இருந்துச்சு. அப்புறம் இந்த கமெண்ட்ஸ் மூலமா மத்தவங்களுக்கு வந்து ஒரு சில நாலேஜ் வந்து கிடைக்கலாம். சோ அதனால தான் வந்து இந்த மாதிரி முக்கியமான கமெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன கமெண்ட்ஸ் இருக்கு எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும். அதுல ஆல் செலக்ட் பண்ணி நம்ம போர்ல நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சரத் என் how to buy original Windows 10. ஸோ ஒரிஜினல் விண்டோஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து போய் வாங்கிக்கலாம். பட் உங்களுக்கு வந்து பார்த்தா நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ விண்டோஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரொம்ப கம்மி பிரைஸ்ல வாங்குறது சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி பிரைஸ் வந்து வாங்கிக்க முடியும். விண்டோஸ் 10 மட்டும் கிடையாது, Kaspersky, அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் ஆன்டிவைரஸ் வந்து நிறைய வந்து வச்சிருக்காங்க. ஸோ அஃபீஷியல் வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம ஒவ்வொன்றுக்கும் வந்து தனித்தனியாக வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ அந்த லிங்க் வந்து யூஸ் பண்ணா வந்து நம்ம அவுட் டு வீடியோஸ் அப்படின்னு நம்ம ப்ரோமோ கோட் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கும். சோ மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுகந்த் E12C1. தேங்க்ஸ் ப்ரோ, வெரி ஃபியூ சேனல்ஸ் ஒன்லி கிவிங் சச் a great information about PC. ஸோ இவர் சொல்றது உண்மைதான். ஸோ நமக்கு தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்ட்ராய்டு கவர் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. ஸோ விண்டோஸ் தரப்புல இருந்து வர நியூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கவர் பண்றதுக்கு அதிக பேர் வந்து இல்ல. ஸோ ஒரு சில சேனல் மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பத்தி நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஃபியூச்சர்ல இது இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்க கண்டிப்பா வந்து மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ உங்க சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நீங்க அப்படி பண்ணல இருக்கிறது உங்களுக்கு சுத்தமா போயிடும். ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விண்டோஸ் கவர் பண்றதுக்கு ஏகப்பட்ட சேனல் இருக்கு. பட் தமிழ்ல வந்து வேற லோட்டினா சோ அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சின்ன யூடியூப் சேனல் இருந்தா விண்டோஸ் பத்தி கவர் பண்ணா உங்களுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹரிஸ் 1GB விண்டோஸ் 10 ஒர்க் ஆகுமா? சோ 1GB வந்து விண்டோஸ் 10 ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டா, சோ நமக்கு அதுக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ISO ஃபைல் இருக்கு. அந்த ISO ஓட ஃபைல் சைஸே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 600-700 MB தான். சோ அது நமக்கு இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோ போட்டுருக்காங்க. சோ ஜஸ்ட் நீங்க வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணாலே கிடைக்கும் 1GB வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் 10 அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய வரும். சோ நீங்க 1GB வந்து பண்ண விண்டோஸ் 10 யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து யாருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு விண்டோஸ் வந்து நீங்க ஒரு 2GB RAM தான் வச்சிருக்கீங்க, ஒரு 4GB RAM தான் வச்சிருக்கீங்கன்னா நம்மளால விண்டோஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது லாக் இல்லாம. ஆனா நீங்க இந்த OS இன்ஸ்டால் பண்ணா யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. சோ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கல. நம்ம சேனல்ல வந்து அந்த வீடியோ வந்து போடல. ஏன்னு சொல்லி கேட்டா ரெண்டு காரணம் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து போனா அது வந்து அபிஷியல் வந்து கிடையாது. சோ அது வந்து பண்ண தேர்ட் பார்ட்டி மூலமா கிரியேட் பண்ணது. அது வந்து விண்டோஸ் தரப்புல இருந்து லான்ச் பண்ண ஒரு அபிஷியல் OS கிடையாது. சோ அது ஒரு காரணம். அதனால வந்து நமக்கு அது எப்படி ஹேக் ஆகும் அந்த மாதிரி தெரியாது. சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் தரப்புல வந்துட்டு நம்ம அந்த மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணவே கூடாது. சோ யூடியூப்ல வந்து ஒரு சில ரூல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. சோ நம்ம வந்து ஹேக்கிங் சம்பந்தப்பட்டது, அதுக்கப்புறம் பிளட் அந்த மாதிரி வீடியோஸ் போறது, அது நம்ம தேவையில்லாத வீடியோஸ்லாம் போடக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஆப் வந்து எப்படி கிராக் பண்றது, கிராக் சாஃப்ட்வேர், போட்டோஷாப் எப்படி ஆக்டிவேட் பண்றது, ஆஃப்டர் எஃபெக்ட் எப்படி ஆக்டிவேட் பண்றது, சோ இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ்லாம் போடக்கூடாது. சோ அப்படி போட்டா நமக்கு வந்து காப்பிரைட் வந்து கொடுத்துருவாங்க. அதனால வந்து பாருங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட முடியல. சோ அதான் காரணம். நீங்க அந்த 1GB விண்டோஸ் ட்ரை பண்ணி பாருங்க. பட் அது அபிஷியல் வந்து கிடையாது. சோ அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாலகிருஷ்ணன், ப்ரோ யுவர் ஸ்கிரீன் ரெக்கார்டர் நேம். சோ நம்ம நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க நான் என்ன ஸ்கிரீன் ரெக்கார்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒண்டர்சர் ஃபிலிமோரோ, சோ அதுல இருக்க டிஃபால்ட் ஸ்கிரீன் ரெக்கார்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுவே ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ நான் ஒண்டர்சர் ஃபிலிமோரோ 9 யூஸ் பண்றேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா 1080p 60 frames வரைக்கும் நம்ம வந்துட்டு ஸ்கிரீன் ரெக்கார்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒண்டர்சர் ஃபிலிமோரோ வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா சிபி கண்ணா, ப்ரோ சஃபாரி ப்ரௌசர்ல விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகே, சஃபாரி ப்ரௌசர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிளோட ஐஎஸோட ப்ரௌசர் அப்படி சொல்லலாம். நம்ம கூகுளோட வந்து பண்ணா குரோம், மைக்ரோசாஃப்ட், ஃபயர்பாக்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஒரு ஓன் ப்ரௌசர் தான் வந்து பண்ண சஃபாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம வந்து பண்ண விண்டோஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அதுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் நீங்க இன்ஸ்டால் பண்ணா வந்துட்டு பண்ணலாம். சஃபாரிக்கான லிங்க் வேணும்னா செக் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா திலீப். ஸோ இவர் என்ன கேட்டிருக்காரு, டைம் ஸ்டாம்ப் போடுங்க ஃபார் யுவர் ஆல் வீடியோஸ். ஓகே, டைம் ஸ்டாம்ப்ஸ் போடலாம், கரெக்ட் தான். பட் எனக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தா டைம் ஸ்டாம்ப்ஸ் போட்டாலும் நமக்கு ஷோ பண்ணாது. ஸோ நம்ம ஒரு சேனல் வந்து காப்பிரைட்ல இருந்து இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாம்ப்ஸ் வந்து காட்டாது. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் வந்துச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வீடியோஸ் கூட போட முடியல. அதுக்கப்புறம் டைம் ஸ்டாம்ப்ஸ் ஆட் பண்ணா நமக்கு வந்து காட்டாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் போறதில்ல. ஸோ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்டாம்ப்ஸ் போறதுக்கு வந்துட்டு ட்ரை பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா PK TV தமிழ். PC சவுண்ட் பேக்ரவுண்ட்ல பீப்னு கேக்குது, அதை பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அதை பத்தி என்ன வீடியோ போறேன்னு இல்ல. சோ அதை நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். நமக்கு ஹார்ட் டிஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா கிரிக் அப்படின்னு சொல்லி சின்ன சவுண்ட் மாதிரி வந்துட்டு இருக்கு. சோ மேபி வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளமா வருமோன்னு தெரியல. சோ அந்த சவுண்ட் தான் அது. சோ அதை பத்தி ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் மேஜர் சர்ட். ஹாய் ப்ரோ, கேன் ஐ பை ஃபிலிமோரா 9? ஸோ ஃபிலிமோரா 9 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கலாம். ஸோ நம்ம விண்டோஸ் நான் வந்துட்டு ஃபிலிமோரா 8 தான் வந்து எடிட்டிங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 9 வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் 10 வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. நமக்கு அந்த 8ல யூஸ் பண்ணுற மாதிரி இன்டர்ஃபேஸ், அதுக்கப்புறம் அந்த ஸ்டைல்ஸ்ல வந்து பாருங்க 9, 10 வந்து இல்லை. ஸோ எனக்கு அந்த 9ல 10ல கன்வெர்ட் இல்லாதனால நான் இன்னும் பழைய வருஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபிலிமோரா 8 வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கு. பட் உங்களுக்கு 9 வேணும் அப்படின்னு கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஸோ நிறைய ஃபீச்சர் வந்து இருக்கு. லேட்டஸ்டான வருஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிமோரா 10. ஸோ நம்ம அதை பற்றி எக்ஸ்பிளைன் வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேல்முருகன் வி how do you edit your YouTube videos bro. ஸோ நம்ம யூடியூப் வீடியோஸ் வந்து பண்ண முதலே சொன்ன மாதிரி ஃபிலிமோரில் தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபிலிமோரா 8.1. ஸோ அந்த வருஷம்லாம் நான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் ப்ரீமியர் ப்ரோ வந்து போலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம கிட்ட வந்து அந்த அளவுக்கு டேட்டா இல்லாதனால நம்ம வந்து இன்னும் ஃபிலிமோரில் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமா வந்துட்டு ப்ரீமியர் ப்ரோ ஆஃப்டர் என்னெல்லாம் எடிட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இப்போதைக்கு நான் வந்து ஃபிலிமோரில் தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரபு தமிழ். ஸோ ப்ரோ நம்ம வச்சிருக்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் டேட் ஆயிருமா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. ஸோ ஆக்சுவலா இந்த கமெண்ட் வந்து எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஓஎஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணோம். அப்போ நத்திங் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ நத்திங் கொடுத்தா என்ன சொல்லி கேட்டீங்கன்னா உங்க பிசில இருக்கிற சாஃப்ட்வேர் எல்லாமே இனிஷியல் ஆயிரும். அதுக்கப்புறம் சி டிரைவ் வச்சிருந்த ஃபைல்ஸ் டேட் ஆயிரும். ஆனா டி டிரைவ் இ டிரைவ் வச்சிருந்த ஃபைல்ஸ் எனக்கு எதுவுமே டேட் ஆகல. பட் இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபைல்ஸ் வந்துட்டு ஒரு பென் டிரைவ்லயோ ஹார்ட் டிஸ்க்லயோ பேக்கப் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ற ஒரு சேஃப்டியா இருக்கும். நீங்க நத்திங் கொடுத்துட்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் எல்லாமே இனிஷியல் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சி டிரைவ்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே டேட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா தமிழ் நெட் ஸ்டேட்டஸ் ப்ளூ ஸ்டாக்ஸ் ஆல்டர்னேட்டிவ் இருக்கா? ஸோ கண்டிப்பா இருக்கு. ப்ளூ ஸ்டாக் வந்து ரீசெண்டா வந்துட்டு 5 வந்துட்டு ஃபைனல் ஸ்டேஜ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ளூ ஸ்டாக் பத்தி நீங்க இன்னும் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ ப்ளூ ஸ்டாக் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆண்ட்ராய்ட் எமுலேட்டர் வந்து பண்ண கண்டிப்பா அது மீமோ பிளேயர் தான். ஸோ அதை பத்தி தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. ஸோ அது நமக்கு அது ப்ளூ ஸ்டாக் விட வந்துட்டு மீமோ பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்மூத்தா வந்து இருந்துச்சு. எனக்கு மீமோ பிளேயர் வந்து ஒரு பெஸ்டா இருக்குன்னு தோணுது. ஸோ நீங்க அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மாதிரி அவர் தமிழ் நெட் ஸ்டேட்டஸ் ப்ரோ macOS விண்டோஸ் 10ல டுவல் பூட் பண்ண முடியுமா? macOS வந்து பண்ண விண்டோஸ் 10 வந்துட்டு அபிஷியலா வந்து டுவல் பூட் வந்து பண்ணவே முடியாது. ஸோ நமக்கு ஆப்பிள் லேப்டாப்ல வேணா வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அதுக்கப்புறம் மேக் ரெண்டு ரன் பண்ண முடியும். ஆனா விண்டோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பிளஸ் ஆப்பிள் வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ ஆப்பிள் வந்து பண்ணலாம், பட் நமக்கு விண்டோஸ்ல வந்து பண்ண முடியாது. ஸோ நமக்கு அப்படி பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணி வந்து பண்ணலாம். ஸோ அது மட்டும் தான் ஒரே வழி இருக்கு. நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அபிஷியலா வந்துட்டு macOS வந்து டுவல் பூட் வந்து பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராஃப்லோ how to create மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட். ஸோ நம்ம அதுக்கு வந்து டெடிகேட்டான வீடியோ வந்து போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா நீங்க ஒரு விண்டோஸ் வந்து யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்ககிட்ட ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கணும். ஸோ அப்பதான் நம்ம வந்து பாஸ்வேர்ட் வராத கூட ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து எடுத்துக்க முடியும். ஸோ ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது ரொம்ப ஒரு பெரிய வேலை கிடையாது, ரொம்ப ஈஸி தான். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து விண்டோஸ் வந்து யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு உங்க பிசில வந்து லாகின் பண்ணி வச்சிருங்க, ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முருகராஜ் ப்ரோ ஒன்லி எஸ்எஸ்டி மட்டும் யூஸ் பண்ணலாமா? ஸோ இவர் வந்துட்டு ஒன்லி எஸ்எஸ்டி மட்டும் யூஸ் பண்ணலாம்னா நம்ம ஓஎஸ்கா கேட்கறான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம விண்டோஸ் 10 வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு எஸ்எஸ்டில மட்டும் போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க விண்டோஸ் 10 வந்து பண்ண பிசி பில்ட் வந்து பண்ணும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்டி வாங்குறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ வாங்கினாதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பூட் அப் ஸ்பீடு, நம்ம ரீஸ்டார்ட் பண்றது, ஸோ ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்றது, ஸோ எல்லாமே ஃபாஸ்டா இருக்கும். நீங்க ஒரு விண்டோஸ் வந்து பிசி வந்து பில்ட் பண்ணும்போது ஹார்ட் டிஸ்க் வந்து விட்டுறது தவிர ஹார்ட் டிஸ்க் வாங்குறீங்க கண்டிப்பா வந்து எஸ்எஸ்டி வந்து வாங்க. ஸோ அப்பதான் நமக்கு செம பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கேற்ற பிரைஸ் வந்து ரொம்ப பெருசா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ நம்மளால வந்து எஸ்எஸ்டில மட்டும் வச்சுட்டு நம்ம விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ நான் முதல்ல அப்படிதான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஹார்ட் டிஸ்க் வந்து வாங்க. ஸோ எஸ்எஸ்டி வச்சுட்டு நம்மளால வந்து விண்டோஸ் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் மேப் ப்ரோ வீடியோ அப்லோட் குரோம்ல தான் பண்ணணுமா இல்ல யூடியூப்ல அப்படியே யூடியூப் ஆப்ல அப்படியே அப்லோட் பண்ணலாமா? நம்மளால வந்து பண்ண ரெண்டு எல்லாத்துலயும் பண்ணலாம். குரோம்ல வந்து பண்ணா டேரக்டா யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு அங்க போய் அப்லோட் வீடியோஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பண்ணலாம். உங்க வீடியோ வந்து பண்ண உங்க போனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணா அப்லோட் இருக்கும். அந்த அப்லோட் பட்டன் கிளிக் பண்ணி ரொம்ப ஈஸியா வந்து நம்மளோட யூடியூப் வீடியோ வந்து பண்ணா போன்ல வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். பிசி போன் ரெண்டுலயுமே வந்து அப்லோட் பண்ணலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிபிகண்ணா பட்டன் போன்ல இருக்கிற டேட்டா லீக் ஆகுமா? எக்ஸாம்பிள் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ். பயங்கரமான கொஸ்டினா இருக்கு. பட்டன் போன்ல இருக்கிற வீடியோஸ் வந்து டேட்டா வந்து அந்த அளவுக்கு லீக் பண்றதுக்கான சான்ஸ் இல்ல. சோ அந்த பட்டன் போன்ல வந்து போனா முக்காசி போன் வந்து கண்டிப்பா இன்டர்நெட் வந்து இருக்காது. சோ அதனால நம்ம டேட்டா வந்து லீக் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. சோ அப்படி லீக் ஆகணும்னா வந்து பாத்தீங்கன்னா உங்க மெமரி கார்டுல போட்டோ வச்சிருப்பீங்க. சோ அந்த மெமரி கார்டு யாராவது திருடிட்டு போய் அவங்க பிசில போட்டு ஏதாவது அப்லோட் பண்ணாதான் உண்டு. சோ மத்தபடி வந்து போனா டேட்டா லீக் ஆக சான்ஸே கிடையாது. சோ பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மைத்தில் கவி அண்ணா நியூவா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணா நம்ம ஏதாவது மணி தரணுமா? யூடியூப் சேனல் கிரியேட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான அமௌண்ட்டும் தேவை கிடையாது. ஸோ நம்ம ஃப்ரீயா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க வந்து 4000 ஹவர்ஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அமௌண்ட் வந்து யூடியூப் தரப்புல வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம யூடியூபோட ப்ராசஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு தனியா வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ 0 to 5000 வந்து பாத்தீங்கன்னா எப்படி எனக்கு கிடைச்சது, அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டோரி அந்த மாதிரி வீடியோ வந்து போட்டிருக்கேன். அது வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஒரு டைம் இருந்துச்சுன்னா பாருங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா டுரை வை ப்ரோ யூ டிட் நாட் யூஸ் ரெயின் மீட்டர் இன் யுவர் பிசி. ஸோ இப்போ நான் ரெயின் மீட்டர் வந்து யூஸ் பண்றதில்ல. ஸோ காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ரெயின் மீட்டர் வந்து நம்ம ரெகுலராக போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 20-25 வீடியோக்கு மேலே போட்டு நினைக்கிறேன். ஸோ சமயம் வந்து டெஸ்க்டாப்ல கஸ்டமைஸ் பண்ணி ஒரு காலத்தில் விளையாண்டு இருந்தோம். பட் திரும்பி கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். நம்ம ரெயின் மீட்டர் வந்து போட்டால் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து நிறைய வியூஸ் போயிட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பார்க்க விரும்பல. ஸோ அதனால வந்து அந்த சீரிஸ் அப்படியே கட் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்குது. ஸோ மறுபடியும் வந்து பண்ண ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ ஸ்கூல் சீக்கிரம் வந்து ஆக்டிவேட் பண்றேன்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஐ வாண்ட் விண்டோஸ் 10 20s to ISO ஃபைல் அண்டர் 950 MB பிகாஸ் ஐ எம் ஜியோ ஃபோன் யூசர் ஐ கேன் டவுன்லோட். ப்ரோ உங்ககிட்ட வந்து பார்த்தா 950 MB தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ISO ஃபைலை டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு லேட்டஸ்டான ISO ஃபைலோட சைஸ் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 5.6 GB வந்து இருக்கு. ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணணும்னா உங்ககிட்ட வந்து பார்த்தா ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் ரொம்ப ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி உங்ககிட்ட குரோம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நம்மளால வந்துட்டு விண்டோஸ் 10 டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபைனல் கொஸ்டின் வந்து பார்த்தா சரவணன் ப்ரோ யுவர் பிரைமரி மொபைல் அண்ட் செகண்டரி மொபைல் எது ப்ரோ அப்படிங்கிறாரு. ஸோ நான் பிரைமரி செகண்டரி எல்லாமே யூஸ் பண்ணுறது பண்ண ரெட்மி K20 தான். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து பண்ண எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இன்னொரு ரெட்மி Note 9 Pro இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம ஷூட்டிங் அப்போ பண்ணுவோம். ஸோ நான் பிரைமரி யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ரெட்மி K20 தான் வந்து பிரைமரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ இப்போ அதில் வந்து பண்ண ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்ட்ராய்டு 11 பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கூடி சீக்கிரமே நம்ம சேனல் வந்து பண்ணா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன், வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான 20 கொஸ்டின் வந்து பார்த்துருந்தோம். ஸோ எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கமெண்ட்ஸ்ல எடுத்து ரிப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுறது மூலம் ஒரு சில பேருக்கு இந்த டவுட்லாம் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த சீரிஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல் லோகோ இங்கே வருது. ஸோ இந்த லோகோ கிளிக் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் சைடில் வர இந்த 2 வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.